Hello friends, welcome to Cook with Bibi channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போறோம். கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். உங்கள் சமையல் பயணத்தை சுவையாக மாற்ற எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் மிக்சர் நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கொத்து கருவேப்பிலை. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு கருப்பு சுண்டலை ஒரு 6 மணி நேரம் ஊறின பின்னாடி குக்கரில் போட்டு ஒரு 4 விசிலுக்கு எடுத்துக்கலாங்க. அல்லது இன்ஸ்டன்ட் பாட் வச்சுருக்கவங்க 15 மினிட்ஸ் ஹை ப்ரெஷரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி அரைச்சி சேர்க்குறனால இப்போ எனக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற டைமில் நம்ம ஆற வச்ச தேங்காய் மிக்சரை மிக்சியில் சேர்த்து ஒரு நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரியோடு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லி இலை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கறி குழம்பு சுவையில் நம்ம கருப்பு சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவில் கிரேவியை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குக் வித் பிபி சேனலுக்கு. தேங்க்யூ.